எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 9ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான முழு ஆண்டு பொதுத் தேர்வு பப்ளிக்குக்கு சமம்பா. நீங்க எக்ஸாம் எழுதுறது. அடுத்த வருஷம் இதே டைம்ல பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன அறிவிப்பு பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 9th ஸ்டாண்டர்டுக்கு டோட்டலா 100 மார்க்ப்பா. சாரி, 500ன்னு டக்குனு வாயில வந்துருச்சு. அந்த 100 மார்க்ல 35 மார்க் எடுத்தா பாஸ். ஓகேங்களா? அந்த 35 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றத தாண்டி, நீங்க பாஸா எழுதினாலும் சரி, எழுதாக்கட்டையும் சரி, நீங்க 10க்கு போயிடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கட்டாய கல்விப்படி நீங்க வந்து பாஸ். ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 14 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு மதிப்பெண் வினால சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு கீழ 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். அடுத்தது வந்து பாருங்க, 2 மார்க். இது வந்து லாங் ஸ்க்ரீன்பா. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து குடுத்துடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பிரிவு 2ல மதிப்பெண்கள் 20 குடுத்திருக்கிறாங்க. அதுல 15லிருந்து 30 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்களா? இருங்க. 15லிருந்து 28 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. 10 எழுதலாம். 3 வந்து ஆப்ஷன்ல வந்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமகணங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 17வது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து அணிகள் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, அணிகள் தான் இது. அடுத்தது 17வது வந்து பாருங்க, பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 18வது வந்து 3x3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுல வந்து பல்லுறுப்புக்கோவையை x+3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 19வது வந்து பாருங்க, விரிவுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? விரிவுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து 20வது, வட்டத்தின் விட்டம் 50 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 21வது வந்து பாருங்க, 7, -2, 5, 1, 3, 4 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 23 மதிப்பு காண்க. அப்புறமா 22 நடுக்கோட்டு மையம். ஓகேங்களா? அது முடிச்சிட்டோம் அப்படின்னா 24 வந்து பாருங்க, ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 சென்டிமீட்டர் அகலம், 3 மீட்டர் உயரம், 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 25 வந்து பாருங்கப்பா, 21 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னும், 16வது வந்து பார்த்தீங்கன்னா 10, 17, 16, 21, 13, 18 அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்படாத தரவுகளின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 27வது, ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவை வரையறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. 28வது, காரணிப்படுத்துக. ஓகேங்களா? இதுல 15லிருந்து 28 இருக்கு பார்த்தீங்களா? இதுல எதனா நீங்க 10 எழுதுனா போதும். 4 கொஸ்டினை வந்து நீங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து 50, அதாவது 50 மார்க்குக்கான ஒரு சாப்டர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 10 5 மார்க் வந்து எழுதணும்ப்பா. 29ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எத்தனை தெரியுமா? மொத்தம் 14 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் 4 5 மார்க்கு நீங்கள் எதனா ஒன்றத்தை கழிச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? மீதி 10 கொஸ்டினை நீங்கள் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 2 சர்க்கிள் 3 சர்க்கிள் போட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடியதை வந்து பண்ணுங்க. அடுத்தது 30வது, இது ஒரு ஓன் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே 3 கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க சம்ஸா. அடுத்தது 31 ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 32 6.4ஐ 3 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 33 மதிப்பு காண்க, எக்ஸ் ஒய் உடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 34வது, நீக்கல் முறையில் தீர்வு காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 35வது,
படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க. ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு முக்கோண ட்ரையாங்கிள் வடிவில் இருக்கிற ஏபிசிடின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து காண சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 36வது வந்து பாருங்க. ஏ 7,10, பி -2,5, சி 3,-4 என்ற புள்ளிகள் ஒரே செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளை நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து 37 வந்து பாருங்க. ஏ மைனஸ் இது இருக்குன்னு சொல்லிட்டேன். 38 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஏ 30 டிகிரி எனில் அதை வந்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க, காஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. 39வது ஸோ இது ஒரு ஓன் கொஷின். 40 இது ஒரு ஓன் கொஷின். 40 புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரே மாடலை வச்சு வேறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது அப்படின்னு அர்த்தம். 41வது வந்து பாருங்கள். இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக 4க்கு சமமாக 13ஐ விட சிறியதாக அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 42. ஒரு குளத்தின் நீளம் மற்றும் அகலம் ஆழம் முறையே 20.5 மீட்டர் எனில் 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ்பா. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாமெண்ட்ரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கே வந்து தெரியும். ஜாமெண்ட்ரி கிராஃபு 2 ஜாமெண்ட்ரி 2 கிராஃபு, அதில் எதனா ஒன்று வந்து எழுதணும். ஜாமெண்ட்ரியில் 2ல் எதனா 1, கிராஃபில் எதனா 2ல் எதனா 1 எழுதணும். அவ்வளோதான், சிம்பிள். இது முடிஞ்சு போச்சா? ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் மேக்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரிப்பா, பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இந்த வீடியோவை, இந்த கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபையும் கொடுத்துடுங்க.